ஒரு வார்த்தையை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுதான் பவர் பேலன்ஸ். இந்த பவர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அரசாங்கம் இன்னொரு நாட்டை எதிர்த்து போர் புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசாங்கத்திடம் மிகப்பெரிய அளவில் ஒரு பவர் இருந்தது என்றால் அந்த போர் ஒன்று சீக்கிரமாக முடிஞ்சிடும், அப்படி இல்லைனா அந்த போருக்கு எதிரி நாடு வராமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர் அப்படிங்கிறது எப்போதுமே பெரிதாக பார்க்கப்படுகிறது. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளை சில நாடுகள் எதிர்ப்பதற்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த நாடு அணு ஆயுதத்தை எதிரி நாட்டு மேலே போட்டுரும் அப்படிங்கிறனால தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பவர் அணு ஆயுதம். அதே மாதிரி இந்த மாதிரியான கிளர்ச்சியாளர்கள், கிளர்ச்சி படைகள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஹமாஸ் எடுத்துக்கோங்க, ஹிஸ்புல்லாவை எடுத்துக்கோங்க, ஹூத்தி எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டி வேறொரு நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய சிறு குறு படைகள். இந்த சிறு குறு படைகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆயுதம் கிடைப்பது லிமிட்டடாக இருக்கும், அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், அவங்களுக்கான டெக்னாலஜி ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதனால் அவங்க அரசாங்கத்தை எதிர்த்து அடிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு தான் இவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, பெரிய அளவில் தாக்குதலை நடத்துவாங்க. இதில் வேறொரு ரகம் இருக்குது, பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மார்க்கெட் எப்படின்னா, சில நாடுகளுக்கு சில நாடுகள் உதவி செய்வாங்க. உதாரணத்துக்கு இப்போ உக்ரைனுக்கு பல நாடுகள் உதவி செய்கிறாங்கல்ல. உக்ரைன் எல்லா ஆயுதங்களையும் வாங்கி அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. சில ஆயுதங்கள் பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். உக்ரைனில் இருக்கக்கூடிய கமாண்டர் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, முக்கியமான அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அவங்க ஒரு பேட்சை எடுத்து வேறொரு விலைக்கு விற்றுருவாங்க. அப்படி விற்பனையாகக்கூடிய இந்த ஆயுதத்தை பிளாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான சிறு குறு படைகள் வாங்கிடும். ஹூத்தியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும். ஈரான் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அதையும் பிளாக் மார்க்கெட் வழியாகவோ இல்லாட்டி வேறு வழியாகவோ என்ன செஞ்சிருவாங்க, இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸ் என்ன, இந்த மாதிரியான கிளர்ச்சியாளர்கள் கையில் ரொம்ப ரேஞ்சு கம்மியான பவர்ஃபுல் இல்லாத வெப்பன்ஸ் இருக்கும். அதை வச்சு எதிரி நாட்டை அடிப்பாங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை வராது, எதிரி நாடு ஈஸியாக அவங்கள டேக்கிள் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். இஸ்ரேலுக்குள்ள ஹூத்தி ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைலை அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறது இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாமே முறியடித்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருது. ஹூத்திக்கு பாலிஸ்டிக்ஸ் மிசைலுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், அவங்கக்கிட்ட இப்போ பாலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்குது. அப்படின்னா இஸ்ரேல் அதை விட கொடூரமான, அதை விட பயங்கரமான, அதை விட சூப்பரான மிசைல்ஸை வச்சு ஹூத்தியை அடிக்கணும். ஸோ இங்கே மிசைல் அப்படிங்கிறத வச்சான அந்த ஒரு பவர் பேலன்ஸ் கம்மியாகிவிட்டது. வேறு ஏதாவது மிசைலை கண்டுபிடிக்கணும், புதுசாக. அதனால தான் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு மிசைலை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவினுடைய புதிய ஏவுகணை. அந்த புதிய ஏவுகணையை வைத்து நாங்கள் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அடிப்போம், அந்த பவரை உங்களால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரு போட்டிக்கு அழைத்தவர் புட்டின் அவர்கள். ஆனால் அதே புட்டின் அவர்கள் இன்னைக்கு S-500 வச்சு ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்குறார். ஏன் அவர் ரெஜிமெண்ட்டை உருவாக்கணும்? S-500 வச்சு ரெஜிமெண்ட் உருவாக்குறார் அப்படின்னா, டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே அமெரிக்காவினுடைய பலவிதமான செய்திகள் இருக்குது. அது கூறும் உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். S-500 கிட்டத்தட்ட ஒரு 2002 இந்த வாக்கிலே S-500 அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு ரஷ்யா திட்டம் போட்டுட்டாங்க. 19 வருஷத்துக்கு பிறகு தான் S-500 அப்படிங்கிறத அவங்களுடைய படையில் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 19 வருஷமாக உருவாக்கினது ரஷ்யா தான். அந்த அளவுக்கு அது அட்வான்ஸ்டான்னு கேட்டால் எஸ், அந்த அளவுக்கு அது அட்வான்ஸ்டு தான் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட S-500 ஏன் ரஷ்யா தயாரிக்கணும்? ஒரு சின்ன கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான். S-400 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இதை வந்து எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஸ்டேஷ்னரியாக வைக்கக்கூடிய இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, அதை A-135 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த A-135 ரொம்ப பவர்ஃபுல்லானது, S-400 ஓரளவுக்கு பவர்ஃபுல்லானது. அப்போ இது இரண்டுக்கும் இடையே ஒரு கேப்பை ஃபில் பண்ணணும்னா நம்ம எங்கேயும் கொண்டு செல்லக்கூடிய A-135 மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் S-500 அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. S-400 என்ன செய்யும்? நம்மகிட்டையும் இருக்குது S-400, நமக்கு ரஷ்யா தந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய டார்கெட்டை அழிச்சிடும். அது யூஸ் பண்ணக்கூடிய மிசைல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40N-6M அப்படிங்கிற மிசைல் தான். இந்த 40N-6M அப்படிங்கிற மிசைல் தான் யார்கிட்டையும் வச்சுருக்காங்க, S-500லையும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 40N-6M அப்படிங்கிற மிசைல் மட்டும்தான் S-500ல் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த இடத்துல ரஷ்யா இன்னொரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. அதுதான் 77N-6N அப்படிங்கிற மிசைலும் 77N-6N1 அப்படிங்கிற மிசைலும். ஸோ 77N-6N அப்படிங்கிற மிசைல், 77N-6N1 அப்படிங்கிற மிசைல்,
இந்த மிசைல் தான் ரொம்ப கொடூர தாக்குதலை உட்படுத்தக்கூடிய மிசைல். இது என்ன செய்யும்னா 4லேருந்து 5 செகண்ட், வெறும் 4லேருந்து 5 செகண்ட்ல இதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 5500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கக்கூடிய மிசைல்ஸ் தான் இந்த லேட்டஸ்ட் 77N6N1N அப்படிங்கிற மிசைல்ஸ். ஒரு செகண்டுக்கு 5500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய மிசைலை இதனால் தாக்கி அழிக்க முடியும். அப்போ இந்த அளவுக்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-500 இதை வச்சு ஒரு புதிய ரெஜிமெண்ட்டை உருவாக்குறாங்க ரஷ்யா. இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ஏடியை வச்சு ஏன்பா ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்குற அப்படின்னு கேட்டால், இதை விட அட்வான்ஸ்டான மிசைலை அமெரிக்கா தயாரிக்கிறாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் அமெரிக்காவும் தயாரித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை S-500ஆல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும்னு சொல்கிறாங்க ரஷ்யா. ஆனால் ரஷ்யா உருவாக்கி இருக்கக்கூடிய ஆர்சனிக் அப்படிங்கிற இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை அமெரிக்காவால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் அமெரிக்காவில் அந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஏடி கிடையாது, ஏர் டிஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அமெரிக்கா உருவாக்கக்கூடிய அந்த மிசைல் என்ன ஸ்பீடில் போகும் விக்கி அப்படின்னு கேட்டால், சப்தத்தின் வேகம் இருக்குது பார்த்தீங்களா, மேக் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, மேக் 20க்கு போகுமா. மேக் 20 அப்படிங்கிற ஸ்பீடில் போகக்கூடிய மிசைல் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கிளைட் பாடி மிசைலாக தான் இருக்கும். எஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது காமன் ஹைப்பர்சோனிக் கிளைட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டகன் டிசம்பர் 12ஆம் தேதி இதை அறிவிக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆர்மிக்கும் நேவிக்கும் தேவையான ஒரு இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ஆஃப் காமன் ஹைப்பர்சோனிக் கிளைட் பாடியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதே நேரத்தில் இதை லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் வெப்பன் கூட சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்டும் வெளியாகி இருக்கிறது. நேவி இதை கன்வென்ஷனல் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரைக் CPS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CPS அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வழியாக இதனுடைய இன்னொரு வெர்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CPS அப்படிங்கிறது வழியாக இவங்க இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கப்பலில் இருந்தும், அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அதில் இருந்தும் இந்த மாதிரியான மிசைல், அதாவது மேக் 20 ஸ்பீட் அச்சீவ் பண்ணக்கூடிய மிசைல் அவங்களால ஏவ முடியும். இதனுடைய டார்கெட் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுமார் 2253 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டார்கெட்டையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கப்பற்படை, அமெரிக்காவினுடைய கப்பற்படை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2025, 2028 இந்த 2 டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 ஜூம்வைட் கிளாஸ் டெஸ்ட்ராயரில் இந்த மாதிரியான CPS சிஸ்டத்தை வச்சு இந்த மிசைலை ஏவணும் அப்படின்னும், விர்ஜீனியா கிளாஸ் சப்மரைனில் 2028 இந்த மாதிரியான மிசைலை ஏவுறதுக்கான ஃபெசிலிட்டியை உருவாக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது AGM-183 ஏர் லான்ச்டு ரேபிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன், ARRW அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ARRW அப்படிங்கிறது மேக் 20 ஸ்பீட்லையும், ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 925 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய விஷயங்களையும் அடிக்கக்கூடியது, வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு வெர்ஷன் மேக் 20 ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு மிசைலை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய இராணுவம், அவங்களுடைய கப்பற்படை, அவங்களுடைய விமானப்படை, இந்த 3 படைக்குமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் விக்கி? இந்த மாதிரி ஸ்பீடில் போகக்கூடிய இந்த மிசைல்ஸை உருவாக்குறதுனால என்ன பயன்? ஃபர்ஸ்ட் திங், இப்போ ரஷ்யா முன்னிலையில் இருக்கிறார்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிரேக் பண்ணணும்னா அதை விட ஸ்பீடாக இயங்கக்கூடிய மிசைல்ஸை கண்டுபிடிக்கணும், இல்லை அதை விட சூப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா கண்டுபிடிக்கணும். பட் 19 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு S-500 அப்படிங்கிறத உருவாக்குன ரஷ்யாவுக்கு தெரியும், ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இவ்வளோ ப்ரிசைஸாக உருவாக்குறது அமெரிக்காவால் முடியாது, அதுவும் விலை இவ்வளோ கம்மியாக உருவாக்கவே முடியாது அமெரிக்காவால் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும். அதனால் ரஷ்யாவுக்கு ஒரு விதத்தில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் பாயிண்ட். ஆனால் அந்த வீக் பாயிண்ட்டை இந்த மாதிரியான மிசைலை வச்சு யாரால் சரிப்படுத்திட முடியும்? அமெரிக்காவால் சரிப்படுத்திட முடியும். ஸோ இப்படி ஒரு மிசைல் வருது. கண்டிப்பாக இப்போ ஆர்சனிக் அப்படிங்கிறத ரஷ்யா வெளியில் விட்டுட்டாங்க. ஆர்சனிக்கை பற்றி உலகமே பேசிவிட்டது. ஆர்சனிக்கை பார்த்து மேற்குலக நாடுகள் பயப்படுறாங்க. நேரடியாக ஒண்டி வா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அமெரிக்கா நேட்டோ நாடுகளை அறைகோள் விடுகிறார். அதற்கு நேட்டோ நாடுகள் யாருமே பதிலே சொல்லலை. ரஷ்யா கூப்பிட்டுட்டாங்க, நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை போட்டு ரெடியாக வச்சுருக்கோம், அவங்களுடைய ஆர்சனிக் மிசைலை ஏவ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடு கூட சொல்லலை. ஏன்னா எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஆர்சனிக் மிசைலால் எவ்வளோ பெரிய டேமேஜை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கிட்ட ஆர்சனிக் மிசைல் வந்துருச்சு. இதே நேரத்தில் இவங்களும் ஒரு மிசைலை தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக வேண்டும். யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி அந்த யுத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷனாக பார்த்து அதுக்கு தகுந்தது மாதிரி அவங்களுடைய இராணுவத்தை தயார்படுத்த வேண்டும். அதை தான் இப்போ ரஷ்யா செஞ்சுருக்காங்க. S-500 வச்சு ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்குறாங்க. S-500 வச்சு ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்குறதுனால என்ன பயன்? அந்த ரெஜிமெண்ட்டை எங்கெங்கே டெப்ளாய் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய இந்த சித்து விளையாட்டுக்களை ஈஸியாக முறியடிக்க முடியும்.
அமெரிக்காவினுடைய மிசைல்ஸை இங்கே வர்றதுக்கு முன்னாடி 100 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன செய்ய முடியும், டோட்டலாக வாஷ் அவுட் செய்ய முடியும். அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சில ரேடார் சிஸ்டம் இருக்குது. உதாரணத்துக்கு ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ரேடார் சிஸ்டம் இருக்குது. அதை ஏனிசை ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏனிசை ரேடார் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய ரொம்ப சூப்பரான ரேடார். மல்டி பேண்ட் ஃபேஸ்டு அரே அப்படின்னு சொல்லக்கூடிய AESA ரேடார் தான் இந்த ஏனிசை ரேடார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏனிசை ரேடார் அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை பிடிக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ரேடார் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ அப்சர்வபிள் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கண்டே பிடிக்க முடியாத விமானங்கள், கண்டே பிடிக்க முடியாத ட்ரோன், கண்டே பிடிக்க முடியாத மிசைல், இதை எல்லாத்தையுமே இந்த ஏனிசை அப்படிங்கிற இந்த ஒரு ரேடாரில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்போ அதை என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 91N6E அப்படிங்கிற ஒரு ரேடார், இந்த ராணுவ விஷயத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சூப்பரான ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 91N6E அப்படிங்கிறது அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்கும் இந்த ஏனிசை ரேடார் அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யாவிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் சொல்லுகின்றன. பலிஸ்டிக்ஸ் மிசைலாக இருக்கட்டும், ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும், அதை நியர் ஸ்பேஸ் லோ எர்த் ஆர்பிட்டில் எங்கே இருந்தாலும் இதால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதும் கூடுதலான தகவல். ஸோ ஏனிசை ரேடார் அதை S-500 இல்லாட்டி 400க்குள்ளே பொருத்தி வரக்கூடிய டார்கெட்டுக்கு எதிர்த்தாப்புல இங்கிருந்து அடுத்த மிசைலை ஏவி விடுறது. அது வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கக்கூடிய புதிய மிசைலாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே அழிப்பதற்கு ரஷ்யா தயாராகிட்டாங்க. ஆர்சனிக் மிசைலுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிசைலை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேட்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் நாம் சாதாரணமாக நினைத்த கிளர்ச்சியாளர்களுடைய படை, சிறு குறு படை அப்படின்னு சொல்லக்கூடிய படைகளில் சர்வசாதாரணமாக பலிஸ்டிக்ஸ் மிசைல் எல்லாமே விளையாட தொடங்கிருச்சு. இனி அவங்க கையில் ஹைப்பர்சோனிக் மிசைல் எப்போ கிடைக்குதோ எய்தர் அவங்க கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைனா பிளாக் மார்க்கெட் வழியாக வாங்கிடலாம். அந்த டைம் பிற நாடுகள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், இன்னும் பல மடங்கு உழைப்பை போட்டு அடுத்த மிசைல்ஸை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறது, புதிய டெக்னாலஜியை உருவாக்குறது, புதிய R&D செய்வது அப்படிங்கிறது 1 வருடம் 2 வருடத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இந்த யுத்தத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா இல்லை. இதனால தான் நம்ம வேர்ல்டு பொலிட்டிக்ஸையும் அது கூட வேர்ல்டு டெக்னாலஜி எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் எப்போதுமே சொல்லுவேன். அப் டு டேட்டாக இதில் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அடித்து தூக்கி சாப்பிட்றதுக்கு புதிய டெக்னாலஜியை 10 நாடுகள் களமிறக்கி விடுவார்கள். அதன் பிறகு நாம் 10 நாடுகளுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்முடைய எல்லா வளர்ச்சியும். ஸோ நாம் அப் டு டேட்டாக இருப்பதற்கு இந்த மாதிரியான செய்திகள் நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பரவ வேண்டும். இந்த செய்திகளை பற்றியான இந்த நான் சொன்ன ஒரு ரேடாருக்கு பேரை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏனிசை ரேடார்னா என்ன, S-500னா என்ன, அதுக்கான S-400 எப்படி இருந்துச்சு, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அடுத்தா இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மேக் 20 ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கான மிசைல்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தேடினாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுடைய நாலேஜ் வேற லெவலுக்கு போயிடும். நாம் சொல்லக்கூடியது அவங்களுக்கு ஒரு ஐடியாவை மட்டும் கொடுங்க, மீதம் இருப்பதை நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.